உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரும் ஏன் நீதி நீதினு பேசுறேன், அவங்களுக்கு அந்த நாமமே கொடுக்கல. புதிய ஏற்பாட்டில் தேவன் நாமத்தை கொடுத்தாரு. ஏன் நான் தகுதியின் அடிப்படையில் போக வேண்டாம், என் பேரின் அடிப்படையில் போ. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு பிதா தந்துடுவார். உனக்கு என்ன தகுதி தேவையோ அதை விட அதிகமான தகுதி இந்த ஒரு வரியில் இருக்கு. கையை தட்டு. கிருபாசனத்தை தைரியமாய் கட்டி சேருங்கள். ஸோ என்னவென்றால், நாம் தகுதியாக இருப்பது நல்லது. ஆனால் மனிதர்கள் எல்லா நேரம் தகுதியாக இருப்பதில்லை. ஆனால் தேவைகள் நீங்கள் தகுதியாக இருக்கும்போது மட்டும் வருவது இல்லை. நீங்கள் தகுதி இல்லாத நேரமும். ஆமாம், இன்றைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, அந்த நேரம் உட்காந்துருக்கிறீங்க பாருங்க, வீட்டில் யாராவது திட்டிட்டு வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் பேரை வாசிக்க போகிறான். உங்களுக்கு ஏற்கனவே சர்ச்சில் சொல்லி கொடுத்த மெத்தட் படி அந்த பாவ அறிக்கை, கழுவுறது, குளிக்கிறது இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 20 நிமிஷம் ஆகி போயிடும். இப்போ உங்கள் பேரை வாசிட்டாங்க. இன்டர்வியூவில் உள்ள உங்களை கூப்பிட்ற யாருங்க ஜஸ்டின் ஒன்று நம்ம டவக்குன்னு அந்த முழங்கால் போட்டியா ரீ பாரா சாண்டவரே என்னை முற்றிலுமாய் கழுவுன்றக்குள்ள கொஞ்சம் நேரத்தில் இன்டர்வியூ முடிச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸை கழுவணும், நீங்கள் எந்திரிங்கன்றான். நீங்கள் எதையுமே ஒன்று சொல்கிறேங்க, எதையுமே ஆசீர்வாதத்துக்காக செஞ்சாலே நீங்கள் பெரிய டுபாக்குரு, நீங்கள் பெரிய ஆக்ட் பண்ணுறவங்க. ஆசீர்வாதத்துக்காண்டி ஒருத்தன் கழுவுனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து பெரிய நடிகன் சார். ஏன்னா ஆசீர்வாதம் இல்லாட்டி அவன் தன்னை கழுவவே மாட்டான். அதனால தான் இந்த கிறிஸ்தவ சபையெல்லாம் நடிகர்கள் உருவாக்கிட்டாங்க. என்னென்னா, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இதெல்லாம் செய். சரிங்க சார், செஞ்சுருவோம் சார்ன்றான். அப்போ என்ன நடக்கும்? கிடைக்கிறதுக்காக ஒருத்தன் மாறுறான்னா கிடைச்ச பிறகு வழக்கம் போல மாறிடுவான். கிடைக்காட்டினாலும் மாறிடுவான். எப்படினாலும் ஏசுனாருக்கு ரிசல்ட் 0 தான் போதும். ஒருத்தன் நீ பாஸ் ஆகணுன்னா ஒழுங்கா இருடா அப்படின்னா, பாஸ் ஆன பிறகு ஒழுங்கா இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்னா பாஸ் ஆகிட்டோம்ல. ஏன் பாஸ் ஆகிட்டோன்னு ஒழுங்கா இருக்க மாட்டான்? அவன் ஒழுங்கா இருந்ததே பாஸ் ஆகிறது தானே. புரியுது உங்களுக்கு? ஒழுங்கா இருக்கு. நீங்கள் எதுக்கு சொன்னீங்க அவனை ஒழுங்கா இருக்குன்னு? பாஸ் ஆகிறது தானே ஒழுங்கா இருக்க சொன்னீங்க. பாஸ் ஆகிட்டேன்ல. நீ எப்பவுமே ஒழுங்காரு பேசலையே. நீ பாஸா வீடு கட்டணும் ஒழுங்காரு ஜெபம் பண்ணுனீங்க, வீடு கட்டிட்டான். இனி அடுத்து நீங்கள் தேடுவீங்க வேறு ஏதோ ஒன்று தேவை இருக்கா? ஏன்னா தேவை இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒன்று மாற்றலன்னு சொல்லலாம். அதனால தான் உன்னால் அம்பானிகிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. கிறிஸ்தவர்களை தேவையின் அடிப்படையிலே மிரட்டி வச்சிருக்கு பாஸ்டர் உலகம். அப்போ தேவையில்லாத பார்க்கும்போது சுவிசேஷம் சொல்ல தெரியாமல் திணறாங்க. தேவையின் அடிப்படையில் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறது. ஓகே, விட்டுருங்க. ஏதோ ஒரு காலம், கடந்த காலம், ஒரு இருண்ட காலம். ஆனால் தேவையின் அடிப்படையில் இருப்பது எல்லாம் நடிப்பு. தேவையின் அடிப்படையில் திருந்தாத. நான் திருந்தணும்னு நினைச்சு திருந்து கையை தட்டுங்க இருக்கு. ஆமே, அது நிற்கும், அது நிற்கும். நான் ஆசீர்வதிக்கப்படும் நிற்கிறவே நிற்காது. கிடைச்சாலும் நிற்காது, கிடைக்காட்டாலும் நிற்காது. நான் என்ன சொல்ல வருகிறேன், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய குவாலிட்டி பேஸில் வரல என்கிற மிகப்பெரிய வெளிப்பாட்டை இந்த நூற்றுக்கு அதிபதி பெற்றிருந்தான். நான் நல்லவனே இல்லை, உங்கள்கிட்ட வர்றது எனக்கு ஒரு விஷயமே இல்லை. உங்கள்கிட்ட வர்றதுக்கு நான் பாத்திரம் கிடையாது. நீங்கள் ஏன்ட்ட வர்றதுக்கும் நான் பாத்திரம் இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஜெபம்னு வந்த உடனே நீங்கள் பாத்திரமா என்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது.
என் நீதிக்கு தக்கதாய் தேவன் எனக்கு பதிலளித்தார் என்பது பழைய ஏற்பாடு. இயேசு சொன்னார், இதுவரை ஒருவரும் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு பிதா தந்துள்ளுவார். பழைய ஏற்பாட்டில் இருந்த எல்லாரும் ஏன் நீதி நீதின்னு பேசுகிறேன், அவங்களுக்கு அந்த நாமமே கொடுக்கல. புதிய ஏற்பாட்டில் தேவன் நாமத்தை கொடுத்தாரு. ஏன் நான் தகுதியின் அடிப்படையில் போக வேண்டாம், என் பேரின் அடிப்படையில் போ. உனக்கு என்ன தகுதி தேவையோ அதை விட அதிகமான தகுதி இந்த ஒரு வரியில் இருக்கு. கையை தட்டு. ஆமென். நான் சொல்லவா? இன்னைக்கு சொல்றேன், கேட்டுக்கங்க. இருதயத்தை தைரியமா வச்சுக்கங்க. யோபு என் பக்கத்தில் நின்று உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணும். யோபு என் சைடில் நின்று, ஆமாம் இதை கிளிப்பிங்கில் போட்டு விட்டான்னு விடுவான்னு நினைக்கிறேன், இருந்து ஒரு ஜெபம் பண்ணுறார். நீண்ட ஜெபம் தான், வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க ஆரம்பித்தார். யோபு எப்பவுமே 5 மணிக்கு எந்திரிக்கிறாள். எந்திரிச்சு என் பிள்ளை தூசிச்சிருப்பான், எவ்வளோ தூசிச்சிருப்பான், பயந்து 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 ஜெபிச்சா. நிறையா பேருக்கு ஜெபம் பயத்திலே வருது. யோபு செஞ்ச ஜெபம் பயத்தின் ஜெபம். என்ன ஜெபம்னா, என் பிள்ளைங்க தூசிச்சிருப்பான், அதனால் என் பிள்ளையை செத்துறக்கூடாது நினச்சிக்கிட்டே இருந்தா பயந்த காரியம் என்ன? பயந்தா என் பிள்ளையை செத்துறக்கூடாது, பிள்ளையை செத்துருச்சு. அப்போ டெய்லி செஞ்ச ஜெபம் தேவன் மேலே இருக்க அன்புலையா, பயத்தில். If your prayer is activated or operated by fear, that is not prayer of faith. அது விசுவாச ஜெபம் அல்ல, அது பயத்தின் ஜெபம். ஆகையால் தான் யோபுவின் ஜெபம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. இப்போ அந்த ஜெபத்தை விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு ஜெபத்துக்கு யோபு கையில் கொடுங்க. என் சைடில் என்ன ஜெபிக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் ஜெபிச்சு. யோபு ஒரு குவாலிட்டி வேற, நம்ம குவாலிட்டி வேற, கட்டாயம் ஒத்துக்கிறேன். யோபு சொல்றாரு, என் கண்ணு இப்படி எட்டி பார்த்ததே கிடையாதுன்றாரு. என் மேல தப்பு இருந்தா எழுதி கொடுறா, அதை நான் கிரீட மாதிரி நெத்தியில் வச்சுக்கிறேன்டான்றான். ராஜாவை போல நடந்து வருவேன், என்கிட்ட பாவமே கிடையாதுன்னு பேசினான். அப்ப யோபு அவள் நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஏசு பிதாவாய தேவன் வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டான். ஐயா கையினால வாய பொத்திக்கிறேன்டான். என் அன்புக்குரியவர்களே, யோபு பெர்ஃபெக்ட். பூமியிலே அவனை மாதிரி யாரும் இல்லை. நீங்க ஏசு பிதாவோட கம்பேர் பண்ண வேண்டாம். அப்பேற்பட்டாலும் உங்க பக்கத்துல இருந்து ஒரு ஜெபம் பண்றான் சார், ஒரு வியாதிக்கு ஜெபம் பண்றான், சுகமாக வேற ஒரு விஷயம். அதுல என்ன பவர் இருக்கோ அதை விட இங்கு இருக்கிற எந்த சாதாரண நபரும், மிக சாதாரண நபரும், the least person, அவர் வந்து நின்று இயேசுவின் நாமத்தில் சொன்னா இவனுக்கு நடக்கின்றேன். ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய், வசனம் வசனமாய், தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள
அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப. தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.